அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு குருமா தாங்க பண்ண போகிறோம். சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் இப்போ சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான குருமாங்க, ஆனால் சாப்பிட்றது நமக்கு பட்டர் மசாலா டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இது குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி குருமா செய்யல குருமா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் ஒரு வெங்காயம், நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கையில் சீக்கிரம் நமக்கு குக் ஆயிரும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு இதை அரைச்சிக்கிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதே பேனில் நான் ஒரு பேன் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதே பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் எல்லா ஹோல் ஸ்பைஸையும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டை. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நான் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ மசாலா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஆயில்லையே இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாமே ராவாக தான் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இந்த ஆயில்னால் நமக்கு கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. இந்த குருமா நான், பொரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. இட்லி தோசை கூட நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சப்பாத்திக்கு சர்வ் பண்ணுறனால மேலே ஒரு பட்டர் க்யூப்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.